எதையும் எங்களாலும் சாதிக்க முடியும் என்ற எதிர்நோக்கோடு போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து வரும் உங்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். போன வீடியோவில் ஒரு வினா கேட்டிருந்தேன், அதற்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நீதி கட்சியின் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். விடை பார்த்திங்கன்னா சுப்புராயலு என்பது தான் இதற்கான விடை. பதிலளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வராங்க. ஸோ நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கவனமாக படிங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசிலேருந்து குரூப் 1 கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து தேர்வு எல்லாம் பக்காவாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. நம்ம தொடர்ச்சியாக படித்தா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதற்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நீங்களால் எதையும் எதிர்கொண்டு எதையும் உங்களால் சாதிக்க முடியும். அதாவது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னதைப் போல் உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் தாங்கக்கூடிய சக்தியை நீங்கள் வளர்த்து கொண்டால் அந்த சக்தியால் உங்களை எதிர்காலத்தில் அரசு வேலையை வெல்ல முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலிருந்து ஒரு 30 வினா கொண்டு வந்திருக்கேன். இந்த 30 வினாக்களையுமே தரமாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டித் தேர்வு சம்பந்தமான வினாக்களாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினாவும் இருக்கும், சரியா? ஸோ வாங்க போகலாம். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். கேள்வி எண் 1, மகப்பேறு ஊதியம் வழங்குவது பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 42. மகப்பேறு ஊதியம் வழங்குவது பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 42. கொஷின் நம்பர் 2, 6 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 45. 6 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 45. கொஷின் நம்பர் 3, நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 49. நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 49. கொஷின் நம்பர் 4, எஸ்சி எஸ்டி பெண்கள் பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 46. எஸ்சி எஸ்டி பெண்கள் பாதுகாப்பு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 46. அடுத்து கொஷின் நம்பர் 5, ஒரு அரசானது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை 48A. ஒரு அரசானது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை 48A. கொஷின் நம்பர் 6, மினர்வா மில் வழக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடை 1980. மினர்வா மில் வழக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு? விடை 1980. கொஷின் நம்பர் 7, அடிப்படை கடமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை ரஷ்யா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின்லாம். ஸோ பார்த்துக்குங்க கவனமாக. அடிப்படை கடமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா ரஷ்யா. அடுத்து கொஷின் நம்பர் 8, அடிப்படை கடமைகளை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? விடை பார்த்திங்கன்னா சொரன்சிங் குழு. அடிப்படை கடமைகளை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் பெயர்
விடை பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் குழு. கொஷின் நம்பர் 9. ஸ்வரன் சிங் குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1976. ஸ்வரன் சிங் குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1976. கொஷின் நம்பர் 10. இந்திய அரசமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்தாளப்பட்டுள்ளது? விடை பார்த்திங்கன்னா 4A. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்தாளப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா பகுதி 4A. கொஷின் நம்பர் 11. இந்திய அரசமைப்பின் எந்த விதியின் கீழ் அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்டது? விடை விதி 51A. இதுவுமே நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசமைப்பின் எந்த விதியின் கீழ் அடிப்படை கடமைகள் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது? விடை பார்த்திங்கன்னா விதி 51A. அடுத்து கொஷின் நம்பர் 12. தற்போது அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை? விடை 11. தற்போது உள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை? விடை 11. கொஷின் நம்பர் 13. எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது? விடை விதி 42. எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது? விடை விதி 42. கொஷின் நம்பர் 14. 11வது அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் கீழ் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 86வது திருத்த சட்டத்தின் கீழ் 2002ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா வாஜ்பாய் பீரியடில் கொண்டு வந்தாங்க. சரியா? 11வது அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் கீழ் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 86வது திருத்த சட்டம் 2002இன் கீழ் கொண்டு வரப்பட்டது. கொஷின் நம்பர் 15. குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? விடை பார்த்திங்கன்னா பகுதி 5. குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? விடை பார்த்திங்கன்னா பகுதி 5. அடுத்து கொஷின் நம்பர் 16. நம் நாட்டின் முதல் குடிமகன் யார்? விடை குடியரசுத் தலைவர். நம் நாட்டின் முதல் குடிமகன் யார்? விடை குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 17. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன? விடை 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் என்ன? விடை 5 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 18. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? விடை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்த கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரியா? கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து கொஷின் நம்பர் 19. குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 72. குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 72. கொஷின் நம்பர் 20. குடியரசுத் தலைவர் எந்த தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? விடை மறைமுக தேர்தல் அல்லது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. குடியரசுத் தலைவர் எந்த தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? விடை மறைமுக தேர்தல் அல்லது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அடிப்படையில். அடுத்து கொஷின் நம்பர் 21. குடியரசுத் தலைவரால் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 340. குடியரசுத் தலைவரால் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 340. கொஷின் நம்பர் 22.
இந்திய ஒன்றியத்தின் செயலாக்க அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 53. இந்திய ஒன்றியத்தின் செயலாக்க அதிகாரம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 53. கொஷின் நம்பர் 23. குடியரசுத் தலைவரின் தேர்தல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 54. குடியரசுத் தலைவரின் தேர்தல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 54. கொஷின் நம்பர் 24. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 61. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை விதி 61. கொஷின் நம்பர் 25. குடியரசுத் தலைவர் தவறு செய்தால் அவரை கைது செய்தல் கூடாது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 361. குடியரசுத் தலைவர் தவறு செய்தால் அவரை கைது செய்தல் கூடாது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 361. கொஷின் நம்பர் 26. துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா அமெரிக்கா. துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? விடை அமெரிக்கா. கொஷின் நம்பர் 27. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? விடை ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? விடை ராதாகிருஷ்ணன். கொஷின் நம்பர் 28. மாநிலங்களவையின் தலைவர் யார்? விடை துணை குடியரசுத் தலைவர். மாநிலங்களவையின் தலைவர் யார்? விடை துணை குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 29. பிரதமரை நியமிப்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். பிரதமரை நியமிப்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். கொஷின் நம்பர் 30. ஃபைனல் கொஷின் பார்க்கலாம். எல்லா அமைச்சர்களின் சம்பளங்கள் பற்றி பாராளுமன்றம் கூறுகிறது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை விதி 75. எல்லா அமைச்சர்களின் சம்பளங்கள் பற்றி பாராளுமன்றம் கூறுகிறது என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? விடை பார்த்திங்கன்னா விதி 75. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா எஸ்ஆர்எம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே தொடர்ச்சியாக வரும். ஆகையினால நண்பர்களாகி நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கான ஒரு பொதறிவு கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். நதிநீர் தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நதிநீர் தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். இந்த கேள்வி அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் இதற்கான விடையும் பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.